அஸ்ஸலாமு அலைக்கும். செஹரி டு இஃப்தார் வ்ளாக் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் மார்னிங் எந்திச்சிட்டு தஹஜுத் தொழுதுட்டு நான் என்னோடய செஹரி வந்து நான் வச்சேன். தஹஜுதோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்லவே வேணாம். அவ்வளோ நீங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டிங்கன்னா உங்கள் துவா வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும். நீங்கள் உங்கள் கஷ்டத்தை மனுஷங்க கிட்ட சொல்கிறது வந்து கம்மி பண்ணிவிட்டு அல்லாஹ் கிட்ட நிறைய நீங்கள் வந்து துவா கேளுங்க. நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அண்ட் உங்களோட ப்ராப்ளம்ஸும் வந்து சீக்கிரமாக வந்து சால்வ் ஆகிடும். நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். அண்ட் மார்னிங் டீ குடிக்கலன்னா எனக்கு டேவே ஓடாது. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து லஸ்ஸி போட்டு கொடுத்தாங்க. லஸ்ஸி வந்து ஆக்சுவலி எதுக்கு குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தாகம் எடுக்காதன்றதே ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஃபஜர் தொழுதுட்டு நான் வந்து தூங்கிட்டேன். இது வந்து இஃப்தார் அப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தான். ஒரு சைட் முட்டை பஜ்ஜி செய்கிறதுக்காக முட்டை வந்து பாயில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த பக்கம் என்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னா வந்து தல்பீனா ரெடி ஆகிட்டுருக்கு. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வந்து இந்த ரம்ஜான் டைமில் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நான் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா நம்ம வந்து ஜக்காத் வந்து கொடுக்கணும். இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். அது நம்ம 5 கடமையில் ஒரு கடமை. நம்ம மட்டும் இவ்வளோ செஞ்சு நம்ம மட்டும் வந்து சாப்பிடக்கூடாது. நம்ம இல்லாதவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இன்னொரு சைடு வந்து முட்டை பஜ்ஜி வந்து ஃப்ரை பண்ணுறேன். நாங்கள் இந்த மாதிரி ஆயிலியெல்லாம் வந்து டெய்லிலாம் வந்து சாப்பிட மாட்டோம். வீக்லி ஒன்ஸ், அதுவும் வந்து ஆஃப் இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இப்போ இஃப்தார் டைம் ஆகிடுச்சு. ஸோ செஞ்சு வச்ச எல்லாமே வந்து நான் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி என்னெல்லாம் வந்து செஞ்சோன்னா அகர் இருந்தது, கடல் பாசி, அதுக்கப்புறமா வந்து முட்டை பஜ்ஜி அண்ட் வந்து கஸ்டர்ட் அண்ட் தென் மெதுவடை இருந்தது. எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் நாங்கள் வந்து செஞ்சுருந்தோம். அண்ட் வந்து வடை வந்து சாப்பிட்றதுக்காக 2 சைடு வந்து கோகோனட் சட்னி இருக்குது. அண்ட் அந்த பக்கம் வந்து டேங் இருக்குது. அண்ட் ரொம்ப சிம்பிளான மெனு தான். நல்ல திருப்தியாக இஃப்தார் வந்து நாங்கள் வந்து முடித்தோம். நானும் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்து நான் நிறைய துவா செஞ்சேன். அல்லாஹ் நம்மளோட கஷ்டத்தை எல்லாம் வந்து போக்கணும். அண்டு நோயாளிங்களுக்கு எல்லாருக்குமே அல்லாஹ் வந்து ஷிஃபா தரணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த ரோஸா வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் வந்து அசான் வந்து கொடுத்துட்டாங்க. அசான் கொடுத்ததுக்கப்புறமா துவா செஞ்சுட்டு கஜூர் டேட்ஸோட என்னோடய நோவு வந்து நான் வந்து இது பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட இஃப்தார் அண்ட் செஹரி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள்.